அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் அன்னைக்கு நாங்க மதுரை, நாகமலை, புதுக்கோட்டை அருகாமையில் இருக்கிற கீழக்குயில்குடி சமணமலைக்கு போயிருந்தோம். அதை பற்றிய காணொலி தான் இது. வைகை பண்பாட்டு நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு குழு தொடர்ச்சியா ஒரு 9 வருடமா அந்த இடத்துல போயிட்டு பொங்கலை கொண்டாடுறாங்க. நாங்களும் ஒரு புது நண்பர்களோட ஒரு புதிய இடத்துல போயிட்டு பொங்கலை கொண்டாடலான்னு கிளம்புனோம். இந்த உலகம் ஆரம்பித்த ஆரம்ப காலங்களில் மனிதர்கள் மேம்படுவதற்கும் பண்படுவதற்கும் வழிகாட்டியா எத்தனையோ மகான்கள் இந்த உலகம் முழுவதும் தோன்றினார்கள். இந்த உலகத்துக்கு வழிகாட்டியா வந்தவங்க தான் சமணர்கள். இந்த சமணர்கள்ல மகாவீரர் அப்படிங்கிறவர் தான் அதை ஒழுங்குபடுத்துறாரு, புதிய மாற்றங்களை கொண்டு வர்றாரு. சமணம் என்றாலே இன்பத்தையும் துன்பத்தையும் சமமா பார்க்கிறது, புகழ்ச்சியில் மயங்கி விடாமல் நிகழ்ச்சியில் தோன்று விடாமல் இருப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதுக்குள்ள இருக்கு. இந்தியாவின் பெரும்பான்மையான களத்தை ஆண்ட முதல் மன்னர் சந்திரகுப்த மௌரியர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் தழுவுன ஒரு மதம் சமண மதம். எப்படி அசோகர் புத்த மதத்தை தழுவினாரோ அதே மாதிரி சந்திரகுப்த மௌரியர் சமண மதத்தை தழுவியிருக்காரு. சந்திரகுப்த மௌரியரின் நிறைய செய்திகளை சமண நூல்கள்ல இருந்து எடுத்திருக்காங்க. இந்த சமணர்கள் உலகம் முழுவதும் பயணம் செஞ்சு மக்களுக்கு நிறைய நற்பணிகள் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணாங்கன்னா அவங்க தங்குற இடமும் மக்களை சந்திக்கிற இடமும் மலைகளாத்தான் இருந்திருக்கு. நம்ம அதற்கான தடயங்களை தமிழ்நாட்டில எத்தனையோ மலைகள்ல நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்க முடியாது. ஆனா இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க போனீங்கன்னா என்ன நடந்திருக்கும்னு நம்ம உணர முடியும். ஒரு மனிதன் மேம்பட்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்குரிய எல்லா விஷயத்தையும் எந்த மதமும் எந்த மார்க்கமும் சொல்லிட முடியாதுதான். ஆனா எல்லா மதத்துல இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு நண்பர்கள்.